வேட்பாளரும் அமைச்சருமான KN நேருவை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். எனக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. முக்கியமாக என்னுடைய சகோதரர் திரு சந்திரஹாசன் அவர்கள் இதை தன் ஊராகவே ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் ராமநாதபுரத்துக்கும் போல பரமக்குடிக்கும் போல சென்னைக்கும் வரல. இதுதான் என் ஊர், இங்கே தான் இருப்பேன் என்று கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இங்கே இருந்தார். இந்த சரி, அதெல்லாம் என் கதை, நம்ம கதை பேசுவோம். இப்ப இந்த தேர்தலின் மைய கேள்வி என்ன? வளர்ச்சி உங்களுக்கு தொடர வேண்டுமா? இல்ல இது எப்படி போனாலும் போட்டோம், கொஞ்சம் மாற்றம் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கும்னு. இது என்ன காத்தா நினைச்ச போது அது கூட அடிக்காது. மாநில உரிமைகளை நீங்கள் காக்க வேண்டுமா, இல்ல இப்போதைக்கு அடமானம் வைக்கணுமா? இதை நீங்க முடிவு பண்ணிக்க. இதுதான் கேள்வி. இதற்கான பதில் இங்க சொல்ல வேணாம், நீங்க 23ஆம் தேதி சொல்லுங்க. இதுல தலைவன் இருக்கின்றான், நான் பாட்டு பாடுறேன்னு. யார் தலைவன் யோசிச்சு பாருங்க. 15 கட்சிகளை வெவ்வேறு கருத்துள்ளவர்கள், எதிர்த்து பேசியவர்கள், வெவ்வேறு சித்தாந்தம் உடையவர்கள், எதிர் சித்தாந்தம் உடையவர்கள், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு தலைவன் அரிய தலைவனுக்கான பண்பை உடையவன் என்றே கொள்ள வேண்டும். அது இப்பொழுது நம் முதல்வராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அதாவது விமர்சனங்கள் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை ஏற்கும் பெருந்தன்மை இருப்பவர் தான் தலைவர். அதை ஏற்றார். இப்ப பெண்களுக்கான உரிமை தொகை என்பதை பற்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக பேசியது மக்கள் நீதி மய்யம் தான். ஏதோ அனுபவம் இல்லாத சின்ன கட்சி பேசுது அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளாம மொத்தமா அதில் இருக்கும் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவோம் என்று செயல்படுத்தி காட்டினாரே, அது ஒரு காரணம் போதும் நான் இங்கே இவருடன் நிற்பதற்கு. ஒரு தலைவரின் அடையாளம் என்ன? மக்களுக்கு ஆபத்து என்று வரும்போது ஓடி வர வேண்டும். ஓடி, அவ்வளவுதான். கோவிட், மழை, வெள்ளம், புயல், பேரிடர்கள், விபத்து என்று வரும்போது யார் வருகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். கஜா புயலின் போது இந்த வழியை, புயல் வந்த வழியெல்லாம் நானும் வந்திருக்கிறோம். புயலை தொடர்ந்து அல்ல, புயல் செய்த அந்த கோர தாண்டவத்தை தொடர்ந்து வந்தோம். அப்பொழுது நடந்து வந்தோம், சேற்றில் கால் பதித்தோம், மக்களிடம் கைகொலுக்கினோம், அவர்கள் கண்ணீர் எங்கள் தோளை நனைத்தது. இதெல்லாம் நடந்த நிஜம். இப்பொழுது இங்கே இவ்வளவு அவலம் நடந்து கொண்டிருக்கிறதே என்னும் பொழுது மேல கட்ட 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 கட்டன்னு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா அன்றைய முதல்வர் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்தார். தலைமை என்பது மக்களை தேடி வர வேண்டும். திருச்சியையும் நேரு ஐயா அவர்களையும் பிரிக்க முடியாத தொடர்பு அது. உங்கள் முன்னேற்றங்களில் எல்லாம் அவருக்கு பங்கு இருக்கிறது என்றால் மிகையாகாது. விமர்சனம் சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அது என்ன விமர்சனம் என்னும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கேற்ப நடக்கும் பெருந்தன்மை உள்ளதனால் தான் இத்தனை முறை ஜெயித்திருக்கிறார். திருச்சி, அதன் வளர்ச்சி, அதில் நேரு ஐயாவின் பங்களிப்பு நிறைய. ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால டெல்லியில ஒரு சின்ன பிபி ஏறுது. உதயநிதி அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே யாரு சும்மா ஃப்ரெண்டு பேரை கூட அப்படி கூப்பிட்டோம்னா இங்க இருக்கிற தமிழ் இன துரோகிகளுக்கு கொஞ்சம் நடுக்கம் வருது. தமிழ் இன துரோகிகள்னு நான் சொல்றது நிஜமாவே கோபத்துல சொல்றேன்.
அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் இருக்கோம். அதாவது முதல்ல எப்படி ஒரு முகலாய சக்கரவர்த்தி இருந்தார், கடைசி சக்கரவர்த்தி பேரு பகதூர் ஷா. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியா தான் வந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு. அந்த பகதூர் ஷா கிட்ட சும்மா பேசிட்டு வியாபாரம் பண்ணலாங்களாமா பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தலைமுறையும் வியாபாரிகளை தான் வந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவரை ஒதுக்கி விட்டுட்டு நாட்டையே கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் விக்டோரியா மகாராணி வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா வந்தது, பகதூர் ஷாவை அனுப்பிச்சிட்டு தானே ராணி ஆயிட்டாங்க. இப்ப வடக்கிந்தியா கம்பெனி ஒண்ணு வந்திருக்கு, கூட ஒரு ஷாவும் வந்துட்டாரு. இப்ப நீங்கள்லாம் எங்க பாஷை பேசுங்க, மொத்தமா ஒரே மாதிரி ஆகிக்கலாம். ஒரே எலெக்ஷன், எல்லாரும் ஒரே கலர்ல மாறணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எங்க கலர்ல மாறணும் அப்படின்னா, அப்படிலாம் சொன்னா இந்த நாடு ஒரு நாடாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழகம் தேசிய நீரோட்டத்தோட கலக்கவே கலக்காது. அவங்கெல்லாம் எப்பவுமே பிடித்தான. பின்ன ஏன் இவர் நேருன்னு பேர் வச்சுக்கிட்டாரு? அந்த நேரு எப்படி இருப்பாரு? காஷ்மீரத்து ஆப்பிள், இது நம்ம ஒரு ஆப்பிள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.